வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் என்ன மாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வட்டம் சம்மந்தமான வட்டக்கோணத்தின் மையம், வட்டவில், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அளவியல் பாட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் அளவியல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 8th ஸ்டாண்டர்ட் அளவியல் பார்ட்டில் உள்ள இந்த கான்செப்டை நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதற்கான ஆன்சர் எப்படி வந்ததுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 8th ஸ்டாண்டர்ட் உள்ள அளவியல் பார்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த 8th ஸ்டாண்டர்ட் அளவியல் பார்ட்டில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு வட்டத்தின் பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கும். பேசிக்காக ஒன் வேர்டு கான்செப்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த வட்ட வில் நான் அப்படிங்கிற டேர்ம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோமா, ஸோ அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டவில்லின் நீளம், வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு. ஸோ இந்த கான்செப்ட் தான் அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இங்கே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நான் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டாவே போதும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ இந்த பார்ட் தான் இங்கே கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கான்செப்ட் புரியும். ஒரு வட்டத்தின் வட்டப்பரிதியின் ஒரு பகுதி வட்டவில். அதாவது இப்போ நம்ம வட்டம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மட்டும், இப்போது நம்ம இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோன்னு வைங்க, மீதிலாம் நம்ம ரப் பண்ணிடுறோம். ஸோ அப்போது இந்த ஒரு பார்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், வட்ட வில்லுன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதைத்தான் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு வட்டத்தின் 2 ஆரங்களும் அந்த ஆரங்களால் வட்ட பரிதியில் வெட்டப்படும் வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி வட்டக்கோண பகுதி. அதாவது வட்டத்தோட 2 ஆரங்கள். ஸோ அப்போ இந்த வட்டக்கோண பகுதினா இது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 2 ஆரங்கள். ஸோ இங்கே ஒரு ஆரம் இருக்குது, இங்கே ஒரு ஆரம் இருக்குது, 2 ஆரங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த வட்ட வில்லாலும் வெட்டப்படுறது. ஓகே, ஸோ அப்போ வட்ட வில்லுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பாட்டு. ஸோ இது எல்லாத்தையும் அடைபடும் பகுதி தான் வட்டக்கோண பகுதி. ஓகேவா, வட்ட வில்லுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வட்டக்கோண பகுதினா என்ன, வட்டக்கோண பகுதியில் வந்துட்டு அந்த வட்ட வில்லு இருக்கும், அடுத்து 2 ஆரங்கள், இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கும். அடுத்து ஒரு வட்டத்தை இரு பகுதியால் பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியையும் வட்டத்துண்டு என அழைக்கப்படும். இப்போ ஒரு நான் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டத்தோட ஏதாவது ஒரு பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி லைன் நோட் பண்ணியிருக்காங்களா, ஸோ இதைத்தான் நான் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது வட்டத்துண்டு அப்படிங்கிறது, ஸோ இந்த நானால் 2 பார்ட்டாக பிரியுதா, ஸோ இது ஒரு வட்டம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வட்டத்துண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்டு இதுதான் வட்டத்துண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வட்டத்தோட அந்த பகுதிகளில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வட்ட வில் இருக்கும், வட்டக்கோண பகுதி இருக்கும், வட்டத்துண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதிலே வந்துட்டு வட்டத்துண்டுலேயே வந்து பெரிய வட்டத்துண்டு, சிறிய வட்டத்துண்டு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4 பார்ட்டுங்கிற பார்க்குறோம். இதை பிரிக்கிற 2 பகுதியில் வந்துட்டு எந்த பகுதி பெருசாக இருக்கோ பெரிய வட்டத்துண்டு, எந்த பகுதி சிறுசாக இருக்கோ சிறிய வட்டத்துண்டு. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, வேறு என்ன பார்ட்டு அப்படின்னா இன்னும் நம்ம ஃபார்முலா கான்செப்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இங்கே ஃபார்முலா பார்த்தா வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது 360/n அப்படிங்கிறது நம்ம பிக்சர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இங்கே 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 360/nங்கிற கான்செப்டில் அந்த எண்ணுங்கிற இடத்துல 3 நம்ம டிவைட் பண்ணுவோம், 120ங்கிற கிடைக்கும். சத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க. அதே இது எத்தனை பகுதியில் பிரிக்கிறாங்க, வட்டக்கோணத்தின் மையக்கோணம் எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனை பகுதியில் பிரிச்சிருக்காங்களா, 3, 4, 5, 6. அப்போ 360/6 அப்படின்னா 60. ஓகேவா, அதே இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னா 360/8 அப்படிங்கிறபோது இங்கே 4 டைம்ஸ் வருது. அடுத்தது 40ங்கிற போது 45. ஓகே, 45. அடுத்து இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, ஸோ 12 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னா 360/12 இங்கே 30. ஓகே, ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். எத்தனை சமதள பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பிக்சராக காமிக்காமல் வேர்டிங்கில் மென்ஷன் பண்ணாலுமே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக பயிற்சி கணக்குலேயும் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் விருப்பம் வாங்க, அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், θ/360 × 2πr. அடுத்தது அதாவது வட்ட வில்லின் நீளம்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு வட்டம்னு இருக்கா, ஸோ அந்த வட்டத்தில் இந்த ஒரு பார்ட்டு மட்டும் இருக்குமா, ஸோ இந்த ஒரு பார்ட்டை மட்டும் அதோட நீளம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதற்கான ஃபார்முலா தான் நம்ம இங்கே பார்க்குறோம். L = θ/360 × 2πr அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது அடுத்தது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா
தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்போது இப்போ இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா வட்டக்கோண பகுதி அப்படின்னா 2 ஆரத்தால் பிரிச்சிருக்க இந்த பகுதி. ஸோ அப்போ இந்த பகுதியோட பரப்பளவு நான் க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ அதற்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ரைட். ஸோ இதை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறனான்னு கேட்டிங்கன்னா, வட்டத்தோட சுற்றளவு என்ன? வட்டத்தோட சுற்றளவு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 2πr. அதாவது இதோட மொத்த நீளம் என்ன அப்படிங்கிறது. இதில் ஒரு பார்ட்டு தானே கேட்குறாங்க, அதுதான் வட்டவில்லின் நீளம். அப்போ வட்டவில்லின் நீளம்ங்கிற போது அந்த வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா இங்கே வரும். அப்போ டீட்டாங்கிற போது எல்லா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? தீட்டா டிவைட் பை 360 இருக்குது. ஸோ அப்போது அந்த வட்டவில்லின் நீளம்னு கேட்டாங்கன்னா 2πr கண்டிப்பாக இங்கே இன்வால்வ் ஆகும். அப்போ அந்த ஒரு வட்டத்தோட ஒரு பார்ட்டு என்ன அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட். அடுத்தது பரப்பளவு அப்படிங்கிறபோது வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பைஆர் ஸ்கொயர். அப்போ அந்த பரப்பளவில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற இதில் இந்த பார்ட்டு மட்டும் இருக்குது அப்படின்னா இதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத அங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம பரப்பளவுக்கான வட்டத்தோட பரப்பளவுக்கான பைஆர் ஸ்கொயரை இங்கே நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இதை தான் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ரைட். ஸோ இது மட்டும் தான் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னங்கிற பாருங்கள். இப்போ வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்டிருந்ததில் டீட்டா இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு கோணம் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 அலகு ஆரமுள்ள ஒரு வட்டமானது n சம பாகங்களாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் நீளம் என்ன? வில்லின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வில்லின் நீளம் தான், பட் அங்கே ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க டீட்டா. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சமபாகங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. n சமபாகங்களாக பிரித்தால் L = 1/n × 2πr. அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது A வேல்யூ = 1/n × πr². ஸோ இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி வட்ட வில்லின் நீளம் அப்படிங்கிறபோது வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா இங்கே இன்வால்வ் ஆகும் 2πr. அதில் எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்க அதான் /n நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஃபார்முலாவை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு டைம் ஃபாஸ்ட்டாக நம்ம முடிக்கலாம். நம்ம ஃபார்முலா புரிஞ்சுக்காமல் இருந்தால் தான் என்ன ஆகும், அதை ஒரு மெமரி பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவே நம்மளுக்கு ஒரு பாடனாக தெரியும். ஸோ அதனால் கான்செப்ட்டு புரியாமல் போயிடும். ஓகே. இப்போ பரப்பளவு அப்படிங்கிறபோது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுனா வட்டத்தோட பரப்பளவு எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்காங்க அந்த /n அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இங்கே வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 2 கேட்டகரியில் இருக்கும். ஃபஸ்ட்டு டீட்டா வேல்யூவில், ரெண்டாவது இந்த n சமபாகங்கள். இது ரெண்டுக்கும் ரிலேட்டடான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சேஞ்சஸ் தானே, டீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 1/n இருக்கிற இடத்துல என்ன வரும்? தீட்டா பை 360 வரும். மற்றபடி வில்லின் நீளம் கேட்டாங்கன்னா 2πr. அதே இது பரப்பளவு கேட்டாங்கன்னா இதே கான்செப்டில் தீட்டா டிவைட் 360 πr². ஸோ இந்த ஃபார்முலா விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா இப்போ அளவியல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த ஃபார்முலாவை எவ்வளோக்குள்ள நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நம்பர் சால்வ் பண்ணி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும். அடுத்து போக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சப்போ அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிம்பிள் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். ஓகே. அடுத்தது இந்த ஃபார்முலா பார்த்ததில் 2 கேட்டகரியில் நம்ம பார்த்தோம் சொல்லியிருந்தோம். ஒன்று டீட்டா, இன்னொன்று என்னங்கிறது. அடுத்து இந்த பரப்பளவு பார்க்குறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவில் இந்த ஒரு ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருந்தோமா 1/n × πr². அடுத்தது இந்த L வேல்யூ R வேல்யூ கொடுத்து Lங்கிறது என்ன? வட்டக்கோண பகுதியின் நீளம். ஓகேவா? ×r/2 ஆருங்கிறது அந்த ஆரம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா மூலயமாவும் என்ன கண்டுபிடிக்கலாம்? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா என்ன? 1/n × πr². ரெண்டாவது ஃபார்முலா L/r/2. இந்த 2 ஃபார்முலாவும் எதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி? வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ரைட். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஃபார்முலா மட்டும் தான். என்ன அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் இந்த சுற்றளவு இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 என்ன? வட்டக்கோண பகுதியின் நீளம், அதோட பரப்பளவு ஒன்று கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது பரப்பு. மூணாவது என்ன? சுற்றளவு. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. இப்போ நீங்கள் சுற்றளவு அப்படின்னா அதில் 2 ஆரம் இருக்கும், ஒரு வட்டக்கோண பகுதியின் நீளம் இருக்கும். இதானே அதோட சுற்றளவுன்னு சொல்கிறோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுங்கிறதுக்கு பெரிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? L + 2r. ஸோ ஒரு நீளம் L வேல்யூ தவிர 2 ஆரம் இங்கே இருக்கும், அதனால் 2r. ஸோ இதுதான் வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. அதே இது அரை வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அப்படின்னா உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அரை வட்டத்தின் சுற்றளவு என்ன? π + 2
இன்ட்டு ஆர். ஸோ இது அரை வட்டத்தின் சுற்றளவு. அதே இது கால் வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா π/2 + 2 இன்ட்டு ஆர். ஸோ இது அரை வட்டத்தின் சுற்றளவு. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இங்கே வந்துட்டு இந்த π+2 வந்தது அப்படின்னா பையோட வேல்யூ ஆக்சுவலாக முழு வட்டத்தோட சுற்றளவு என்ன 2πr. இதில் இருந்து பாதி தானே அரை வட்டம். ஸோ அரை வட்டங்கிற போது இந்த 2 கேன்சல் ஆயிரும், πr மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம இந்த வட்டக்கோண பகுதியோட நீளம்னு எடுத்துக்கலாம். ஆர் அரை வட்ட பகுதியோட அந்த எல் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ எல் வேல்யூ இந்த பெரிமீட்டர் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது π+2 இன்ட்டு ஆர். அடுத்தது கால் வட்ட பகுதியின் சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். இப்போ இங்கே 2πr முழு வட்டத்தோட சுற்றளவு. இப்போ கால் வட்டங்கிற போது /4ங்கிறதான 4 ஒரு பங்காக தானே மாறும். ஸோ அப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2ன்னு வரும். π/2 /2 அதுதான் எல்லோட வேல்யூ. ஸோ இங்கே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு π/2 + 2 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அளவியல் பார்ட்டில் என்னென்ன ஃபார்முலாஸ், அது முக்கியமாக அந்த வட்டக்கோண பகுதிகளில் உங்களுக்கு ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்றதுக்கெலாம் வந்துட்டு இந்த சரிவகம், இணைகரம், இந்த மாதிரி டாப்பிக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதோட பரப்பளவு என்ன, சுற்றளவு வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் 8th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட்டில் அளவியல் பார்ட்லேயே லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பட் இங்கே இந்த வட்டக்கோணம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஃபார்முலாவும் ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணுறதா. ஓகேவா? ரைட். இது இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். வாங்க ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டில் இந்த 3மே கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ஆரம் வேல்யூ ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்தது வட்டக்கோண மையம் கொடுத்துருக்காங்க, இது டீட்டாவோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி டீட்டா கொடுத்து வட்ட வில்லின் நீளம் கேட்டாங்க அப்படின்னா என்ன எல் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டீட்டா / 360 இன்ட்டு 2πr. ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஒன்று டீட்டா வேல்யூ, இன்னொன்று ஆர் வேல்யூ. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்ன 120 / 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7. ஏன்னா இங்கே பை வேல்யூ ஒரு சில இடங்கள்லேருந்து புக்லையுமே நம்மளோட புக்லையும் சரி கொஸ்டின்லையுமே சரி பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கோங்க, ஆர் 22/7 எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ எந்த இடத்துல கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதோட ஃபைனல் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். ஓகே. இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 21. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணலாமா? இங்கே என்ன வரும் 120 இன்ட்டு 3 தான் 360 3ங்கிறது கொண்டு வந்துட்டேன். அடுத்து இங்கே 7 இன்ட்டு 321. ஸோ இதையும் சிம்பிளை பண்ணியாச்சு. இங்கே 3 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது என்ன 22 இன்ட்டு 2 அப்போது 44 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ 44 சென்டிமீட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். என்ன ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஆன்சர். இது செகண்ட் பார்ட்டு. இப்போ ஃபஸ்ட் பார்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான வேல்யூ 44ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது பரப்பளவுக்கான ஃபார்முலாஸ் என்ன, பரப்பளவுக்கான ஃபார்முலா இதே டீட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டீட்டா / 360 இன்ட்டு பரப்பளவுனா வட்டத்தோட பரப்பளவுல தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோமா πr². ஸோ இதையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 120 அப்ளை பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு வரும், அதை சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு 1/3 வரும். இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன 21. ஸோ அதை 2 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 3ங்கிற கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்ம சிம்பிளை பண்ணலாம் 3 இது. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது என்ன 22 இன்ட்டு 21. இதை தான் இதை நான் 2 இன்ட்டு 11 எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணும்போது 42ன்னு வருது. இன்ட்டு 11ங்கிற போது ஜஸ்ட் ஈஸியான ஒரு ஷார்ட்கட் தான். ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கணும், இங்கே இருக்க லாஸ்ட் நம்பர் போட்டுக்கணும், அடுத்து 2ஐயும் கூட்டி போட்டுக்கணும், அடுத்து லாஸ்ட்டாக இருக்க நம்பர் போட்டுக்கணும். 462 சென்டிமீட்டர்². ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் 462 சென்டிமீட்டர்². 62 சென்டிமீட்டர்². இது இந்த பார்ட்டு. அடுத்தது சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்களா? சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுல என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், L + 2R மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்ன 44 + 2 இன்ட்டு ஆர் வேல்யூ 21. அப்போ 44 + 42 86. ஸோ 86 சென்டிமீட்டருங்கிறது தான் இதோட சுற்றளவு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக
3 பார்ட்டுமே கேட்குறது ரொம்ப ரேர் தான், 2 பார்ட்டு கேட்கலாம். ஸோ அதை ஈஸியாக நம்ம ஃபார்முலாஸ் வச்சு என்ன வேணால் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பயிற்சி கணக்கில் ஏதாவது 8லேயே வந்து பயிற்சி கணக்கு 2.1 தான். ஓகே, ஸோ 2.1 உள்ள ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் இதை சொல்கிறேன். இந்த 7வது கொஸ்டினை கவனிங்க. 120 மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 8 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வட்ட வில்லின் நீளம் கேட்டிருந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, 8 சம உள்ள வட்டக்கோண பகுதியில் பிரிக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா மென்ஷன் பண்ணலாம், 1/n × 2πr. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதான் வந்துட்டு அந்த எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். அப்போ 1/8 × 2 × 22/7 × r வேல்யூ என்ன, 120 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இங்கே 8ஆல் சிம்ப்ளை பண்ணேன் அப்படின்னா 1 டைம் வரும், பேலன்ஸ் 4 அப்படிங்கிறம்போது 15 அப்படிங்கிற வரும். நெக்ஸ்ட்டு 2 × 15 30. ஓகே, ஒரு சில கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனில் பையோட வேல்யூ எந்த சேஞ்சஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பை வேல்யூ இந்த 22/7ன்னு கொடுத்து சிம்ப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தில் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம பை வேல்யூ எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே நோட் பண்ணலாம். அப்போ 30π அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். இதே போல் இந்த 8th கொஸ்டின் இதே ஃபார்மேட் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஃபார்முலாவில் ஒரு சேஞ்சஸ் என்ன, 2πrக்கு பதிலாக பரப்பளவுனால πr². அதை சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஓல்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் அதன் மையத்தில் 90 டிகிரி கோணத்தை ஒரு வட்டவில் உருவாக்குகிறது. மிகப்பெரிய வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு வட்டம் இருக்குது, இதில் 90 டிகிரியில் ஒரு கோணத்தை உருவாக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 10 சென்டிமீட்டர் உள்ள ஆரம். இப்போ இந்த கொஸ்டின் இந்த பரப்பளவு கேட்கல, மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி. மிகப்பெரிய வட்டக்கோண பகுதி அப்படின்னா இந்த பார்ட்டு தான். ஓகே, இதோட பரப்பளவு தான் அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 90 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ரிமைனிங் இருக்க இந்த கோணப்பகுதியோட டிகிரி வேல்யூ என்ன, 270. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 270 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வட்டக்கோண பகுதியோட அந்த கோணம் மையக்கோணம் கொடுத்து பரப்பளவு கேட்குறாங்கன்னா என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம், A = θ/360 × πr². இதானே? ஸோ இதான் நம்ம இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது ஏவோட வேல்யூ என்ன, θக்கு பதிலாக 270/360 × πr². இங்கே பை வேல்யூ 22/7 மென்ஷன் பண்ணிட்டோம். r², அப்போது 10 × 10 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் பார்ட்டு 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அங்கே 3 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 11 வரும். அடுத்து 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5ன்னு வரும். இனி மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, 3 × 11 × 3 மென்ஷன் பண்ணிட்டோம், 11 மென்ஷன் பண்ணிட்டோம், 5 × 10. ஓகே, 5 × 10 /7. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதிலேருந்தே நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். /7 அப்படிங்கிறதுல ஆப்ஷன் டி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் இதிலே சூஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்க 1650 கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 5 15. ஸோ அப்போ 15 × 11 அப்படிங்கிறம்போது 165ன்னு வரும். இந்த 0 சேர்த்தோம்னா 1650. ஸோ அப்போ 1650/7. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஃபார்முலாஸ் பேஸில் இருந்தாலும் சரி, எனி அதர் ஷார்ட்கட் பேஸில் இருந்தாலும் சரி, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா ஸ்பீடு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள்.